இப்ப என்ன வேணா பண்ண, கத்தி கூட பேசு, அந்த இடத்துல மட்டும் எதுவுமே பண்ணாத. அங்க வேலை செய்யறவங்க காதுல விழுந்தா என்ன ஆகுறது? நாம ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு நினைப்பாங்க இல்ல, அப்படிதான் நினைப்பாங்க. ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குற? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எந்த கெட்ட பேரு தேவையில்லங்கிற. நான் ஒரு நேர்மையானவன். ஏன்னா நீ கஷ்டப்பட்டப்ப நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக வந்த. இந்த காலத்துல யாருக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சா அவன் கெட்ட பேரும் அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். அந்த அம்மா நேரா என் கடைக்கே வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பொய்யே சொன்னது கிடையாது. என் வேலைக்காரவன் அங்க இருந்தா ஒரு பொய் இல்ல 10 பொய். அட என்ன பண்ணி, நான் ஒரு விஷயத்த சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. உன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? உனக்கு தற்பெருமை ஜாஸ்தி. அது உனக்கு நிறையவே இருக்கு. நிறைய என்ன ஜாஸ்தியாவே இருக்கு. நான் கேக்குறேன், யார் இந்த ரமேஷ்? அப்துல் கலாமா, வாஜ்பாயா, காந்திஜியா? அப்படி ஒண்ணும் இல்லல்ல. மனுஷனா பிறந்தா பொய் சொல்லியே ஆகணும், வேற வழியே இல்ல. நீ யாருக்கும் துரோகம் செய்யல. இதுக்கெல்லாம் காரணமே நான் அந்த பொண்ணும் புருஷன் பொண்டாட்டின்னு அவங்க கிட்ட சொன்னீங்களா, அதனால வந்த வேணதான். ஒரு பெரிய குழப்பத்தை அடக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னேன். அப்ப ஒரு வேலை செய், அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடு. அப்ப உன் கடையை தேடி யாரும் வர மாட்டாங்கல்ல. நான் அவளை எங்க கூட்டிட்டு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு பாய், ஆபத்து நேரத்துல உதவுறோம் தான் ஒரு நல்ல நண்பர். அப்படி உதவி செய்ய வந்த என்னையே நீ கெட்டவன் சொல்ற, அதான் பிடிக்கல. புரியுதா? அப்போ என்ன அப்போ? இத பாரு ரமேஷ், நீ உடனே சஃபியம்மா போய் பாரு. கடைக்கு வர வேண்டான்னு கண்டிப்பா சொல்லிடு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சீக்கிரம் வேலை பார்க்க முடியுமோ பார்த்து கொடுத்துரு. அதுதான் இருக்கிற வழி. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வீட்டுல யாருங்க? யாரும் இல்லையா? அவங்க வீடு கட்டுற இடத்துல இருக்காங்க. அந்த இடம் எங்க இருக்கு? இங்க இருந்து கொஞ்சம் தூரம். நீங்க நடந்தே போயிடலாம். இல்ல, நான் உங்களை போய் பார்க்க போறது இல்ல. நான் வந்தேன்னு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் என்னால அப்பப்போ இங்க வந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு வீடு இருக்கு, என் மனைவி இருக்கா. செலவுக்கு பாய்கிட்ட பணம் கொடுத்துறேன். என்ன தேடி யாரும் என் ஊருக்கு வரக்கூடாது. எங்க அம்மா செத்துட்டாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம், அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் அங்க வரக்கூடாது. அதோட அந்த அம்மா கிருஷ்ணன் கிருஷ்ணன் என் கழுத்த இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லு. என்னோட வேலை விஷயம். வேலை வேணும்னா நீ தான் போய் தேடி ஆகணும். நீ வீட்லயே இருந்தா வேலையை கொண்டாந்து யாராவது உன் கையில கொடுப்பாங்களா? எனக்கு அங்க 1000 வேலை இருக்கு. நான் போறேன். இனிமே இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன். நான் தான் அன்னைக்கு செத்து போறேன்னு சொன்னேன்ல. வேண்டாம், எனக்காக யாரும் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் நான் செத்து போறதுதான் எனக்கு நல்லது. என்னமா இது? பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முடிவு தற்கொலை தானா? எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. இல்ல, வாழ்ந்து காட்டணும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்ல பூமியல்னு கவிஞர் எழுதியிருக்காரு. அத மறக்காம ஞாபகத்துல வச்சுக்க. கவிதை எழுதுற மாதிரி சுலபம் இல்ல வாழ்க்கை. சுலபம்தான். ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் இருந்தா போதும், கவிதை எழுதிடலாம். வாழணும்னா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். ஆனா வேலை வாங்கி தர எனக்குன்னு யாரும் இல்ல. ஐயோ, வேலை கிடைக்கும். நான் எப்படி வாங்கி? நீ தொட்டத்துக்கெல்லாம் இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் என்ன செய்வேன்? என்ன கொஞ்சம் யோசிக்கிட்டு நேரம் கிடைக்கும் போது வரேன். அப்போ நான் போயிட்டு வரேன். அந்த அம்மா கிட்ட மட்டும் நான் சொன்னதை சொல்லிடு. தம்பி கிருஷ்ணா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப வந்த? ஏமா தம்பிக்கு டீ போட்டு குடுத்தியா? புருஷனை பார்த்தும் உன் முகத்துல சிரிப்பையே காணுமேம்மா. கிருஷ்ணா ஏதாச்சும் உன்னை திட்டினானா? நான் எதுவும் சொல்லலமா. நான் உடனே இங்க இருந்து போகணும். என்ன என்ன என்ன? இல்ல, அவசர வேலையா போடணும். இத பாருங்க தம்பி, நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. வேலை வேலைன்னு நீ பாட்டுக்கு போயிடுற. கல்யாணம் ஆனதுல இருந்து அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிருக்கியா? நீ போய் குளிச்சு ரெடி ஆகுமா? சினிமா டிராமான்னு எங்கேயாவது 2 பேரும் சுத்தி பாத்துட்டு வாங்க. அட போங்கற. என்ன புரிஞ்சுக்கங்க, நான் போகணும். நீ ஒன்னும் பேச வேண்டாம். எனக்கு கோபம் வந்துச்சு, கொடை பிஞ்சிரும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கோச்சுக்காதப்பா. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி தானே வெளியில போகணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும். அவளுக்கு மாத்தி கட்டிக்க ஒரு நல்ல புடவை கூட இல்ல. அவளை வெளியில கூட்டிட்டு போய் கடையில நல்ல துணிமணி எடுத்து கொடு. சரி, நான் இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. நில்லுடா, இங்க வா. அங்க போய் உட்காரு. அந்த பொண்ணு இப்ப ரெடியாயி வரும். 2 பேரும் ஒன்னா போய் வாங்குங்க, தெரிஞ்சுதா?
என் பேரை கேட்டாலே இந்த ஊர்ல இருக்கிறவங்க நடுங்குவாங்க. அவ்வளவையே பஷீர் அப்பா போட்ட கோட்டை தாண்ட மாட்டாரு. நானும் அவ்வளவு பயம். அத நினைப்புல வச்சுக்க. இந்த நாடகம் ஆடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், தெரிஞ்சுக்க. என்ன பண்ண சார்? அங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தேவையானதை உங்க சம்சாரமே எடுத்துருவாங்களா? ஏன் சம்சாரம் இல்ல, யாருக்கோ சம்சாரம். சாரி சார். என்னங்க இது நல்லா இருக்கா? பரவாயில்ல. இத பேக் பண்ணுங்க. அத கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. அடடே ரமேஷ் சாரா? என்ன சார் ட்ரெஸ் எதுவும் எடுக்கலையா? இல்ல, நான் இங்க தனியா தான் வந்திருக்கேன். சும்மா யாராவது துணி கடைக்கு வருவாங்களா? சும்மா இல்ல, லேகாவுக்கு ஒரு சாரி வாங்க, பட்டு சாரி. நீங்க எங்க? எங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன். அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு வந்திருக்கேன். பட்டுச்சேலை வாங்கணுங்கிறீங்க, லேகா கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அது நான் செலக்ட் பண்ற எல்லாமே அவளுக்கு பிடிக்கும். இது எப்படி இருக்கு? ஐயோ, இது பட்டுச்சேலை இல்ல சார். நான் பாத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல மிஸ்டர். சாரி. சுடிதார் செக்ஷன் எங்க இருக்கு? அதோ அந்த பக்கமா போய் ரைட்ல போங்க, மேல போய். எக்ஸ்கியூஸ் மீ. நான் தனியா தான் வந்திருக்கேன், என் கூட யாரும் வரல. அதுவும் இல்லாம துணி கடைக்கு தனியா தான் வரணும். அப்படியா? அதான் நல்லதுங்க. நீங்க டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா சொல்லுங்க. ஆனா இது ஹோட்டல் இல்லையே. ஆமா ஆமா, இது ஹோட்டல் இல்ல. வாங்க நம்ம போலாம். அப்ப புடவை பேச்சுல அதை நான் மறந்துட்டேன். நீங்க போங்க. என்னாச்சு ஒரு மாதிரியா பேசுறீங்க? என்ன மாதிரி? நான் ஒரு மாதிரி இல்ல, நல்ல மாதிரி தான் பேசுறேன். சரி, அப்ப நான் வரட்டா? வாங்க. என்னங்க பில்? 4200 ரூபாய். இப்ப சாரி விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே. ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகலையா? 5 வருஷத்துக்கு தேவையான துணி எல்லாம் வாங்கியாச்சு. நான் அப்பா இருக்காருன்னு கேட்டேன், நீ சித்தப்பா இருக்காருன்னு பதில் சொல்ற. சினிமாவுக்கு போகலையான்னு உன்னை கேட்டேன். சினிமா பாத்துக்கிட்டு தான் நான் பஸ் விட்டுருவேன். எந்த ஊரு பஸ்? இல்ல, நான் போய் தான் கடையை முன்னும். இன்னைக்கு அந்த கடை திறந்தா திறந்து இருக்கட்டும். கிருஷ்ணன் தம்பி, மனுஷன்னா கொஞ்சம் மனசாட்சி வேணும். இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம். ஐயோ புரிஞ்சுக்கிங்க, நான் போய் ஆகணும். நீ எங்க போற? கட்டுன பொண்டாட்டி இங்க இருக்கும் போது அவளை விட்டுட்டு எங்க போற? 2 கோழி அடிச்சு ஆக்கியிருக்கேன். பிரியாணி இருக்கு, கோழி குருமா இருக்கு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இங்க படுத்து தூங்கு. இங்க பாருங்க அம்மா, வந்து என்ன எனக்கு மாத்திக்கிறதுக்கு துணி இல்ல. நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து நாளைக்கு இங்க தங்குறேன். அதெல்லாம் நாளைக்கு போய் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீ இங்க தங்கு. கிருஷ்ணன் தம்பி, என் பிள்ளையோட துணிமணிங்க நிறைய இங்க இருக்கு. உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்க. என் கூட வா. இந்த இங்க தூங்கு. இது என் புள்ள பஷீரோட கட்லு. வேற யாரையும் இதுல நான் படுக்க விட மாட்டேன். உன் ஒருத்தனுக்காக தான் இந்த ரூப திறந்து விட்டேன். இப்பவாது நான் சொல்றது புரியுதா? நீ போய் கை கழுவிட்டு வா, நான் பிரியாணி எடுத்து வைக்கிறேன். வா, இப்படி வா. இங்க பாருமா, இவ்வளவு நாளும் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு திரிஞ்சு காதலிச்சிங்க. அது மட்டும் போதாது, புருஷனை எப்படி வளைச்சு போடணும்னு ஒரு பொண்ணுக்கு தெரியணும். உனக்கு அது தெரியல. அது வந்தமா எதுக்கு அவன் ஊருக்கு போகணும்னு சொல்றான்? எல்லாம் ஒரு நடிப்பு. இப்படித்தான் பஷீரோட அப்பா நல்லா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வருவாரு. யாரோட திறமை? என்னோட திறமை. ஆசைப்பட்டதெல்லாம் ஆக்கி போடுவேன். குளிக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். அப்புறம் நாங்க பழைய கதையெல்லாம் பேசுவோம், பாட்டெல்லாம் பாடுவோம். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா. அரே அல்லா, இந்த பாட்டுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டு பாடி முடிச்ச உடனே என்ன அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவாரு. பொண்ணுன்னா அப்படி இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க. அம்மாதான்